வெல்கம் டு ஜிபிசி அரினா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி எல்சியூ கண்டென்ட்குள்ள இல்லை, இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். ஸோ எல்லாருமே வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்சியூவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாம நார்மலாக ஒரு மூவியை பார்க்குற ஒரு மைண்ட் செட்டில் போனோம்னா இந்த மூவி ஒரு சூப்பர் மூவியாகவே எல்லாருக்குமே தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா சௌபின் சார் அவரோட ஆக்டிங்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்மக்லிங் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப கதையை சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய பேர் இன்னும் மூவி பார்க்காம இருப்பீங்க. ஸோ வந்து ஒரு நார்மலான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும், ரொம்ப ஸ்பாயிலர்ஸ்லாம் இருக்காது. ஸோ எல்லாரும் நான் தைரியமாகவே நம்ம வீடியோவை பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம்னா சௌபின் சார், நம்ம தலைவர், அப்புறம் நாகார்ஜுனா சார், இவங்க 3 பேரை நோக்கி தான் இந்த கதை மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா நாகார்ஜுனா சார் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட்டோட ஹெட்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு கீழே நம்ம சௌபின் சார் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஒரு டீமை வச்சு சம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்றத வந்து நம்ம இப்ப ரிவீல் பண்ண வேணாம், ஏன்னா நிறைய பேர் மூவி பார்க்கல. ஸோ அதனால வந்து நம்ம இப்ப ஜென்ரலாவே பேசிடலாம். அண்ட் தென் தலைவர் இன்ட்ரோ செம்ம மாசா இருந்துச்சு, பிஜிஎம் பயங்கர பிளாஸ்டாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சாங் நம்ம சிட்டிக்கு சாங் தான், ஓப்பனிங் சாங் செம்ம மாசாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேற லெவல் ட்விஸ்ட்லாம் படத்துக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டர்வல்ல செம்ம மாசான சீன் ஒன்று இருக்கு, அதுவும் பாருங்க. அண்ட் தென் ஐ எம் தி டேஞ்சர் சாங் வேற மாதிரி இருக்கு. நாகார்ஜுனா சார் வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருக்காரு அந்த சாங்ல. அதை பார்க்கும்போது நமக்கும் செம்ம வைப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸான சாங்கான மோனிகா சாங், அந்த சாங் வந்தோடனே தியேட்டரே சும்மா. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல தான் உபேந்திர சாரோட என்ட்ரி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த சீன் வந்து பிளாஸ்டா இருக்கும். ஃபைனலா கிளைமேக்ஸ்ல நம்ம அமீர் கான் சாரோடைய கேமியோ இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. குறிப்பா பிஜிஎம் எல்லாமே செம மாசா இருக்கு. இந்த படத்தை ஒரு எல்சியூ அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமா நீங்க வந்து நினைச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான படமா தெரியும். அண்ட் பிளாஷ்பேக் சீன் ஒன்று வருது, அதுல ஃபுல்லா தலைவரோட ஸ்வாக் வேற லெவல்ல இருக்கும். ஃபைனலா இந்த படத்தை பத்தி நம்ம என்ன சொல்ல வரோம்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஹைப் இல்லாம எம்டி மைண்டா போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல படமாவே தோணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜிபிசி அரினா. தேங்க்யூ, see you, bye bye.